ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம த சீக்ரெட்ல இருந்து உலக நன்மைக்கான ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விஷயத்தையோ பொருளையோ நமக்கு பிடிக்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும்னு இயல்பாக நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்தையோ பொருளையோ நமக்கு பிடிக்காதப்போ அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு வேண்டாம், அதை ஒழிக்க முடியும், அதை வேரோட கிள்ளி எறிய முடியும்னு ஆக்ரோஷமாக நம்ம அதை பற்றி நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறப்போ அதுக்கு எதிர்மறையான சக்தியை அதிகமாக நம்ம கொடுத்து அதை மேலும் மேலும் வளரத்தான் செய்யுமே ஒழிய குறையாது. உதாரணமா, இந்த சமுதாயத்துல ஏராளமான போராட்டங்கள் நம்ம நடத்தி வரோம். புற்றுநோய் ஒழிப்பு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம், போரை எதிர்த்து பேரணி, போதைப் பொருட்களுக்கு எதிரான சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம், வன்முறைக்கு எதிரான கருத்தரங்கு, இப்படி பல நாம விரும்பாத எல்லாத்துக்குமே நம்ம போராடுறத ரொம்ப வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா இந்த போராட்டத்தால இதெல்லாம் குறைஞ்சிருக்கா இல்ல வளர்ந்திருக்கா? அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. உதாரணமா, அன்னை தெரசா அவர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இது குறித்து ஒரு அற்புதமான கருத்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவரை ஒரு ஒரு அரசியல் கட்சி போர் எதிர்ப்பு ஊர்வலத்தில் பங்கு பெறத்திற்காக கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அம்மா, ஒருபோதும் அதில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், அமைதி பேரணி இருந்தால் கூப்பிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர்மறையான வார்த்தைகள் நேர்மறையான திங்கிங்கை உருவாக்குங்கிறதுல எவ்விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. என்னைக்குமே இந்த உலகத்துல நல்ல விஷயம் தீர்ந்தே போகாது. நம்ம எல்லாரும் உபயோகிச்சது பிறகும், யூஸ் பண்ண பிறகும் ஏராளமா எல்லாத்துக்குமே இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலமா எல்லையற்ற மூலம் எல்லையற்ற மூலம்னு சொன்னாலும் சரி, பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி, இயற்கைன்னு சொன்னாலும் சரி, காட்னு சொன்னாலும் சரி, அவரோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆசீர்வதிக்கணுங்க. அப்படி ஆசீர்வதிக்கிறப்போ அதற்குள்ள எல்லா நெகட்டிவ் பர்சன்ஸ், நெகட்டிவ் திங்கிங்ஸ், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அடங்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தில் எல்லாமே கரைஞ்சி போயிடுங்க. அன்பு மட்டுமே இந்த உலகத்தில் நிலையான ஒன்று. அன்பை மட்டுமே நம்ம எல்லாருக்கும் பரப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.